வீடியோ. இப்போ நம்ம ஆப்பிள் ஜூஸ் போடுறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சிக்கலாம். வெறும் சர்க்கரை. பின்ன ஆப்பிளையும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். மிக்சியை பிடிட்டா வரும். ஓகே, மிக்சியில் போட்டாச்சு. இனி அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். அது கன்சிஸ்டியாக இன்னும் ஜூஸாக வரல, நம்ம இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். உனக்கு கொஞ்சம் சர்க்கரை போட வரேன். நம்ம செஃப் உள்ள வச்சுட்டு சர்க்கரை வேணாம், இது எடுத்துடலாம். ஏற்கனவே நிறைய நம்ம அதை எடுத்துக்கணும்னு சொன்னேன், இது எடுத்துக்கலாம். ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் அதுக்குள்ள இதுக்கு எல்லாரும் பேசிட்டே இருக்கிறீங்க. டப்பா காலி ஆயிடுச்சு. மூடி போட்டு மூடிக்கலாம். இன்னொரு டைம் வைங்க. ஆரம்பி. நல்லா கிடைக்கிற வரைக்கும் அரைச்சிக்கலாம். ஜூஸ் ஃபில் ஆகுது. இங்கே நம்ம ஜூஸ்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஜூஸ் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ அதை எடுத்து பார்க்கலாம் கன்சிஸ்டன்ஸாக இருக்குதானே. ஓப்பன் பண்ணுறாரு நம்ம செஃப். புகை வருது. ஜூஸ் நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்கிறது தெரியுது. கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம ஜூஸை சர்வ் பண்ண போகிறோம். சர்வ் தண்ணி ஊற்றி அதை கலக்கி ஊற்றிடுவோம். பார்த்தாலே குடிக்கணும் போல இருக்கு காய்ஸ். ஆனால் எனக்கு காய்ஸ்